ஹேய், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜயகுமாரி. இன்றைக்கி நம்ம ஒரு சுண்டைக்காய் வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சை சுண்டைக்காய் கறி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குயிக்காகவும் பண்ணிடலாம். மெயினாக உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ எப்படி பண்ணுறீங்கன்னு பச்சை சுண்டைக்காய் எடுத்து இது கொத்து கொத்தாக இருக்காது, இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துட்டு இதை நல்லா 2-3 முறை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ இதை மாதிரி ஒரு டவலு இல்லைன்னா நீங்கள் உரலில் கூட போட்டு இடிச்சிக்கலாம். உங்கள் வீட்டில் உரல் இருந்ததுன்னா உரலில் போட்டு இதை இடிக்கணும். இது மாதிரி கல் ஒன்று வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த இது இருந்தால் இடிக்கிறது ஏதாவது ஆணி மாதிரி அதை. இப்போ இது நல்லா மேலே மேலே தெளிக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு துணியில் போட்டு அதை அப்படி மூடிட்டிங்கன்னா அது வெளியில் தெளித்து வராது. அது உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துடணும். இங்கே பாருங்கள், இதை நல்லா இடிச்சியாச்சு. எவ்வளோ நல்லா இடிச்சியாச்சு பாருங்கள். இதை என்ன பண்ணோம், இடித்து தான் எடுத்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து அதில் போட்டுடணும். போட்டுட்டு ஒரு 4-5 முறை வாஷ் பண்ணால் அந்த விதையெல்லாம் போயிடும். அதை மாதிரி இங்கே இருக்கிற எல்லா சுண்டைக்காயையும் நம்ம இடித்து வாஷ் பண்ணி விதையை எடுத்துக்கலாம். 4-5 முறை நல்லா வாஷ் பண்ணி எல்லா விதையும் எடுத்தாச்சுங்க. இப்போ சைடில் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் இந்த காயை போட்டுக்கலாம். காய் போட்டாச்சு. அதில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி விட்டுட்டு அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் உப்பு போட்டு இதை நல்லா வேகணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும். இதை நல்லா வேகணுங்க. வெந்ததும் பார்க்கலாம். இப்போ இந்த சுண்டைக்காய் பாருங்கள், இப்படி கையில் இப்படி தொட்டால் அப்படி நல்லா மெசியணும். அது மாதிரி நல்லா வெந்தெடுத்துங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாண்டி வச்சுக்கோங்க. இப்போ சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், இதில் ஒரு 4 கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ பருப்பெல்லாம் நல்லா செவந்தெடுத்துங்க. இதில் இந்த வேக வச்ச பச்சை சுண்டைக்காயை இதில் போட்டுக்கணும். இதெல்லாம் சீசனில் கிடைக்கிச்சு, வாங்கி சாப்பிடுங்க. சுண்டைக்காய் ரொம்ப இதில் கால்சியம் இருக்குது. உடம்புல எக்ஸ்ட்ரா ஃபேட் இருந்தால் அதெல்லாம் எடுத்துடும். சுகர்காரருக்கு ரொம்ப நல்லது. அதனால் இதை சுண்டைக்காய் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும். இதை எடுத்துட்டா அந்த அளவு கூடும். அதனால் இதை கிடைக்கிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க, வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். இதில் சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் மிளகாப்பொடி. நீங்கள் மிளகாவும் வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாங்க. இந்த சாம்பார் மிளகாப்பொடி போட்டோம்னா சேர்ந்த மாதிரி இருக்கும். ஏற்கனவே வேக வச்சு 1 ஸ்பூன் உப்பு போட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ உப்பு காரம் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இதை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வேக விடணும். எல்லாம் சேர்ந்து வரணும் அந்த மசாலாலாம். பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா சேர்ந்து வந்துருச்சுங்க. இதெல்லாம் எல்லா சீசன்லேயும் கிடைக்காது. காஞ்ச சுண்டைக்காய் கிடைக்கும், இது கிடைக்காது. அதனால் கிடைக்கிறப்ப நீங்கள் வாங்கி சமையல் பண்ணி கறி கூட்டு. ஏற்கனவே என் சேனலில் சுண்டைக்காய் கொஜ்ஜி போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவாளாக இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இதில் இங்கே பாருங்கள், ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். நீங்கள் சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சிங்கன்னா அதை இப்படி தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு வச்சுக்கணும். அந்த பருப்பையும் இதில் உதுத்து விட்டுடணும். நல்லா இருக்க சேர்ந்த மாதிரி கறி.
இதெல்லாம் எங்கள் அம்மா எங்கள் பாட்டியோட ரெசிபிங்க இது. அவ்வளோ நல்லா இருக்கும், அவ்வளோ பண்ணி கொடுப்பா. இதெல்லாம் ஆரோக்கியமான நல்ல கறிங்க. இந்த கறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். சுண்டக்காய் கொஞ்சம் கசப்பாக இருக்கும், குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டேன். அதனால் 2 ஸ்பூன் நான் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா வெல்லம் போட்டுக்கலாம். உங்களுக்கு வானான்னாலும் நீங்கள் தேங்காய் பிடிக்காது சாப்பிட மாட்டிங்கன்னா வெங்காயம் போட்டு பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கும் இந்த கறி. சுவையான பச்சை சுண்டக்காய் கறி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.